ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா டொமேட்டோ தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க என்னென்னு சொல்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பட்டை மிளகா, உப்பு, கொத்தமல்லி தழை, அடுத்து தேவையான அளவுக்கு மாவு. நல்லா தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் பொடி பொடியாக கட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் நல்லா அரைக்கிறதுக்கு வரும். நல்லா இது பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். நல்லா நாலாக கட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கொலகொலன்னு வந்துடும். அது நல்லா இருக்காது. அதனால் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் எடுத்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு அடுத்து நம்ம பக்கத்துலேயே வச்சுருந்த 2 பட்டை மிளகா இருக்கும்ல, அதையும் சேர்த்துடலாம். 2யுமே சேர்த்துடணும். எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அது அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி இதில் கண்டிஷனில் வந்தோடனே அப்படியே இதை மாவில் சேர்த்துடணும். மாவில் சேர்த்துட்டு பக்கத்துலேயே வச்சுருந்த கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அதையும் சேர்த்துடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துடணும். நான் கொத்தமல்லியை கொஞ்சம் தான் கட் பண்ணேன். நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரி நூலாக வந்துடுச்சு. நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. அடுப்பை பற்ற வச்சுட்டு இது தோசைக்கல்லை எடுத்து வச்சுங்க. அடுத்து நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஏன் தண்ணி தெளிக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் தோசை நல்லா எடுக்கிறதுக்கு வரும். தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் மாவு எடுத்து ஊற்றுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா வரும். நல்லா ரவுண்ட் ஷேப் ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.